அஸ்வினி ஸ்கூல்ல பேசிக்கிட்டாங்க, நீ ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவியாமே. சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஏதோ சும்மா ஆடுவேன். யார் அப்படி சொன்னா? இல்ல சும்மா சொல்லாதல, அன்னைக்கு நீ ஆடுனத நாங்க எல்லாருமே பார்த்தோம் தெரியுமா? ஆமால வளர்ந்து கேட்டவனே, நீ நல்லா தான் ஆடுன தெரியுமா? என்னமோ எல்லாரும் சொல்றீங்க. சரி, இப்போ நான் ஆடணும் நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க அப்படித்தானே? ஆமால சொல்லி தான் தெரியணுமா ஆடேன். எடி எல்லாம் சொல்ற சரி, பாட்டு யார் பாடுவா? உன் தாத்தாவா பாடுவாரு? ஏன் தாத்தா பாட மாட்டாரு, உன் பாட்டி பாடுவாங்க. போடு, நானே யோசிச்சு பாடுதேன். அப்படி போடு போடு போடு. ஒன்னியதான் 2 அரை போடணும். பாட்டு பாடுதலாம் பாட்டு. சரி யாரெல்லாம் பாட்டு பாடா, நானே ஆடிக்கிறேன் போதுமா? அப்படி போடு போடு போடு, பசுச்சி போடு தன்னோளு. அப்படி போடு போடு போடு, பசுச்சி போடு தன்னோளு. என்னோட பாரு சொல்லு. இல்ல இன்னைக்கு ஆட்டமே ஓட மாட்டுக்கு, சூடு பிடிக்க மாட்டுக்கு. அதானே பார்த்தேன். என்னடா இன்னைக்கு ஆட்டமே சரியா வர மாட்டுக்க, ஆட்டம் சூடு பிடிக்க மாட்டுக்கேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? ஐயோ குறு 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 குறுன்னு பாப்பியே. இப்படி குறு குறுன்னு பார்த்தா ஒரு வேலையை எப்படி செய்ய முடியும்? ஏடு இப்படி தெருவில் கிடந்து ஆடிட்டு கிடக்க நான் பார்த்த உடனே உனக்கு குறு குறுன்னு பார்த்தனால தான் ஆட முடியலையோல. என்னடா சொல்ற? என்னது தெருவில் கிடந்து ஆடுறேன்னா? அப்புறம் ஆட்டம்னா ஆடுறது எங்கனாலும் ஆடலாம். அது என்ன தெருவில் கிடந்து ஆடுறது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆட சொல்லி வற்புறுத்தி கேட்டாங்க. சரி நம்மளை ஆட சொல்லி அவ்வளோ ஆசைப்படுறாங்களே அப்படின்னு அவங்க சார்பில் ஒரு ஆட்டத்தை போட்டேன். அது பொறுக்கலையா உனக்கு? குறு 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 குறுன்னு உத்து பார்க்குறியே, இப்படி குறு குறுன்னு பார்த்தா எப்படி ஆட முடியும்? ஏழு அதுக்காக வீட்டுக்குள்ள ஆடுனா சரி, ரோட்ல கிடந்து ஆடுவியாடா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சே, அரவிந்த் பையன் இப்படி ரோட்ல கிடந்து அசிங்கமா ஆடிட்டு கிடக்குறானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்னத்துக்கு இப்படி நினைக்கிறாங்க? சே, நம்ம அரவிந்த் பையன் என்ன அழகா ஆடுறான். இந்த அரவிந்துக்கு ஆடவே தெரியாது, ஆனா அவன் பையன் எவ்வளவு உஷாரா எவ்வளவு அழகா ஆடுறான், எவ்வளவு பேர் அவன் ஆட்டத்தை ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நீ சொல்ற மாதிரி தான் நினைப்பாங்களா? ஏன் நான் சொல்ற மாதிரி நினைக்கலாம்ல? ஆமா அருண், அவன் அழகா சொல்றான். எதுக்கு நீ தப்பா நினைக்கிற? உன் ஃப்ரெண்டுக்கு மூளையே கிடையாது. நல்லா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் தெரியல, நீ பண்றதெல்லாம் தப்பு தாண்டா. ஆடணும்னா வீட்டுக்குள்ள வச்சு ஆடு. இப்படி தெருவில் கிடந்து ஆடிட்டு கிடந்தா பார்க்குற எல்லாரும் அசிங்கமா தான் நினைப்பாங்க. கொஞ்சம் கூட உனக்கு கூடயே இல்லை. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா வேற வீட்டில் இல்லாத நேரம் இப்படி எல்லாம் பண்ணாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதானே பார்த்தேன். என்னடா 2 நாளா நம்ம அண்ணன் கோவப்படாம ரொம்ப நல்லவனா இருக்கானேன்னு பச்சியா அன்னைக்கு ஆப்பு நினைச்சண்டா. நீ ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு சண்டை போடணுமே, இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். அதான் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அருணண்ணா அருணண்ணா, நம்ம மனசுக்கு எது தோணுதோ அதை செஞ்சிடணும். எப்போ ஜாலியாக இருக்கணும்னு தோணுதோ அப்போ அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு இன்னைக்கு மனசுக்கு ஆடணும்னு தோணுச்சா ஆடிடணும். அங்கே யார் இருக்கிறா இங்கே யார் இருக்கிறான்னு பார்த்தா நம்ம சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும். சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நீ உனக்காக வாழணும், சரியா? சூப்பர்டா தம்பி, நீ தான் கரெக்டாக சொல்ற. உண்மையில சூப்பர் அருண். அவன் சொல்றது கரெக்ட் தான்டா, புரிஞ்சுக்கோடா. அவனுக்கு இப்போ ஆடுறதுல ஹாப்பியா இருக்கு, அவன் சந்தோஷத்தை அவன் செய்யறான். நீ எதுக்கு அதை தடுக்கிற? என்ன கவிதா, நீயும் அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுற? இல்ல அருண், நீ மற்றவங்களை யோசிக்கிற, அவன் அவனை யோசிக்கிறான். அவன் சொல்றதுதான் கரெக்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் சொல்றது தாண்டா கரெக்டு. நல்லா சொல்லு. நமக்காக வாழ்றதை விட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசியில் இன்னைக்கு ஒருத்தன் சூப்பராக ஆடினடான்னு நம்ம முன்னாடி சொல்லுவான். பின்னாடி போய் சி இந்த பையனுக்கு என்ன ஆட்டம் வேண்டி கிடக்குன்னு சொல்லுவான். அப்புறம் நாளைக்கு இன்னொரு நாள் சொல்லுவான் இந்த பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு ஆட்டம் கூட இவனுக்கு ஆட முடியலம்மா. அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுவான் இவன் அவனுக்கு வர வேலையே இல்லை, தெருக்கு ஊத்தடிப்பான் அப்படிமா. அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு நாம கேட்டுட்டே இருக்க முடியுமா? ஏன் மனசுக்கு சரின்னு படுத்து நான் செய்கிறேன். நீ எப்பவுமே மற்றவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு முதல்ல உனக்காக வாழு. ஐயோ அண்ணே முடக்காத, நல்லா உட்காந்து யோசிச்சு பாடு. இன்னைக்கு நீ ஹாப்பியாக இருக்கிறத விட்டுட்டு நாளைக்கு என்ன நடக்கும், நாளானைக்கு என்ன நடக்கும், அடுத்த
இருக்காத. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுன்னு சொல்றாங்க. நீ அங்க ஆடணும் இங்க ஆடணும்னு பார்க்காம ஹாப்பியா ஆடு. அவங்களுக்கும் சந்தோஷம், உனக்கும் மனசுக்கு சந்தோஷம். என்ன திருட்டு முடி முழிக்கிற? அப்போ நான் சொல்றது சரிதானே? நீயும் ஹாப்பியா இருக்க மாட்ட, அடுத்தவங்களையும் ஹாப்பியா இருக்க விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆமாட தம்பி, நீ சொல்றது சரிதான். நான் தான் தப்பா யோசிச்சுட்டேன். நீ சந்தோஷமா இருக்கிறல்ல, நானும் அதே மாதிரி இருக்க கத்துக்கிறேன். சரியா? இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆட சொன்னாங்களா, நீ ஆடு. சரியா? இன்னைக்கு ஆடியாச்சு, அவ்வளோதான். நாளைக்கு ஏதாவது டேப் ரெக்கார்டர் வச்சு பாட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். சரியா? சரியில்ல தம்பி. என்ன நீங்க யாரும் எதுவுமே பேசாம ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன் அப்படின்னு நிக்கிறீங்க? இல்ல அஸ்வினி, நீ உன் அண்ணனுக்கு சொல்லிட்டு இருந்தியா? உண்மையில சூப்பர்ல. நான் கூட சில சமயம் எங்க அம்மா ஏதாவது யாசிட்டுனா உட்காந்து அழுதுட்டு இருப்பேனா, பக்கத்து வீட்டு ஆச்சி வந்து குறு குறு குறுன்னு எட்டி பார்க்கும். அப்போ அழுறதை நிப்பாட்டிட்டு என்னடா இந்த கழுவி நம்மளே பார்க்குதுன்னு எனக்கே வெக்கமாயிரும். இப்போதான் தோணுது, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். யார் பார்த்தா நமக்கு என்ன? அடிப்பாவி, அதுக்காக அழுதுகிட்டே இருப்பியா? அடம் போட்டாதானே நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும். அதுவும் சரிதான். கேட்டதெல்லாம் உடனே கிடைச்சிட்டா நல்லாவும் இருக்காது. அடம் போட்டு கிடைக்கும் போதுதான் அதுல ஒரு சுகமும் இருக்கு. சூப்பர் அஸ்வினி, நீ சொல்றது உண்மையில